வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். சேல்ஸ்மேன் பட்டம் சொந்த நாட்டிலேயே அசிங்கப்பட்டு பாகிஸ்தான் ராணுவ தளபதி. மலேசியாவில் ஆசியான் உச்சி மாநாடு, மோடி ட்ரம்ப் சந்தித்து பேச வாய்ப்பு. பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராட்டம், துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் பலி. ஏர் இந்தியா விமானத்தில் நடுவானில் கலைவரம், ஊபி எம்எல்ஏ பயணி மோதல். இந்திய பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசு ஒருபோதும் தயங்காது, ராஜ்நாத் சிங் பேச்சு. இந்திய 5ஆம் தலைமுறை விமான தயாரிப்பு திடீர் தீவிரம். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானின் ராணுவ தளபதியான ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் 6 மாதங்களுக்குள் 3வது முறையாக அமெரிக்காவுக்கு சென்று வந்துள்ளார். அண்மையில் அவர் வாஷிங்டனுக்கு நடத்திய பயணத்தால் கடுமையான விமர்சனங்களை அவரது சொந்த நாட்டிலேயே எதிர்கொண்டிருக்கின்றார். வாஷிங்டனில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் முனீரும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப்பும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு பாகிஸ்தானின் அரிய மண் கனிம பொருட்கள் அடங்கிய பெட்டியை வழங்கினார்கள். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் பாகிஸ்தானுக்குள் அரசியல் களத்தில் ஒரு கொந்தளிப்பான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா பாகிஸ்தானின் அரிம மண் கனிம பொருட்கள் மற்றும் பிற முக்கியமான கனிம வளங்களை பயன்படுத்த ஆர்வமாக இருக்கிறது. இதற்கு பாகிஸ்தானும் பச்சை கொடி காட்டியுள்ளது. தற்போதைய நிலையில் அமெரிக்கா சீனாவை நம்பியிருக்காமல் முக்கியமான கனிம பொருட்களுக்கு புதிய ஆதாரங்களை தேடி வருகின்றது. பாகிஸ்தான் தற்போது கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. எனவே வெளிநாட்டு கடனை குறைக்கும் நோக்கில் கனிம வளங்களை பயன்படுத்த பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. வெள்ளை மாளிகையில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை குறிப்பிட்டு பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் ஜமல் வாலி கான் என்ற எம்பி பேசுகையில், ராணுவ தளபதி முனீர் ஒரு சேல்ஸ்மேன் போல் நடந்து கொண்டார். நடந்த நாடகத்தை பாகிஸ்தான் பிரதமர் ஒரு மேலாளரை போல் பார்த்து கொண்டிருந்தார். ராணுவ தளபதி எந்த தகுதியில் வெளிநாட்டு தலைவர்களுடன் முதலீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்? இது அரசியலமைப்பு சட்டத்தை கேலிக்குள்ளாக்கியுள்ளது. இது நாடாளுமன்ற அவமதிப்பாகும். இது முழுக்க முழுக்க சர்வாதிகாரம். ஜனநாயகம் என்பதே இதில் இல்லை என்று ஜமல் வாலி கான் ஆவேசமாக பேசினார். மேலும் ட்ரம்பின் சமாதான திட்டத்திற்கு பாகிஸ்தானின் ஆதரவு, சவுதி அரேபியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்த விவரங்கள் மற்றும் பொதுவாக சிவில் தலைவர்களுக்கு ஒதுக்கப்படும் ராஜதந்திர அணுகலை முனீர் ஏன் நடத்துகின்றார் என்பது குறித்து விளக்கம் பெற நாடாளுமன்றத்தில் கான் கோரிக்கை வைத்தார். மலேசியாவில் அக்டோபர் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் ஆசியான் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் சந்தித்து பேச வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலேசியாவில் நடைபெறவுள்ள 47வது ஆசியான் உச்சி மாநாடு, இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க வாய்ப்பு உள்ளதாக தகவல். அதே நிகழ்வில் பங்கேற்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு மலேசியா அழைப்பு விடுத்துள்ளது. அதை ட்ரம்ப் உறுதி செய்தால் இந்த நிகழ்வின் போது பிரதமர் மோடி ட்ரம்ப் சந்தித்து பேச வாய்ப்பு உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% இறக்குமதி வரி விதித்துள்ளது. இந்த வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்த பின்னர் இரு நாட்டு தலைவர்களின் முதல் சந்திப்பாக ஆசியான் மாநாடு அமைய வாய்ப்பு உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக 2வது முறையாக பொறுப்பேற்ற டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா உட்பட உலக நாடுகள் தங்கள் நாட்டு பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து உலக நாடுகள் விதிக்கும் வரிக்கு ஏற்ப பதில் வரி விதிக்கப்படும் என்று கூறிய அவர் அதற்கான பட்டியலை வெளியிட்டார். இந்திய பொருட்கள் மீது 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இது இந்திய தொழில்துறைக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மறுபக்கத்தில் இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தகம் ஏற்படுத்துவது தொடர்பாக 5வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அமெரிக்காவின் மரபணு மாற்றப்பட்ட வேளாண் விளைபொருட்கள், பால் பொருட்களுக்கான சந்தையை திறக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை இந்தியா ஏற்கவில்லை. இதனால் உடன்பாடு ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுகின்றது. ஒருவேளை பிரதமர் மோடி ட்ரம்ப் சந்திப்பு நடந்தால் இந்த விஷயத்தில் உடன்பாடு ஏற்படலாம் என்றும் நம்பப்படுகின்றது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அவாமி குழு என்ற அமைப்பின் தலைமையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் முசாபராபாத்தில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்துள்ளது. இதனால் அங்குள்ள சந்தைகள், கடைகள் மற்றும் உள்ளூர் வர்த்தகங்கள் முழுமையாக மூடப்பட்டன. போக்குவரத்து சேவைகளும் நிறுத்தப்பட்டன. அப்போது அங்கு நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதில் 12 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவாமி அதிரடி குழு தலைமையிலான போராட்டங்கள் கடந்த 72 மணி நேரமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை முடக்கியுள்ளன. ஏர் இந்தியா விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் போது பயணி ஒருவரும் ஊபி மாநில எம்எல்ஏ ஒருவரும் மோதி கொண்டனர். டெல்லியில் இருந்து ஏர் இந்தியா விமானம் AI-837 லக்னோவுக்கு புறப்பட்டது. இந்த விமானத்தில் ஊபி மாநிலம் கவுல்கஞ்ச் எம்எல்ஏ ராகேஷ் பிரதாப் சிங் பயணம் செய்து கொண்டிருந்தார். இதே விமானத்தில் சமத் அலி என்ற பயணியும் இருந்துள்ளார். இந்த நிலையில் பதேபூர் மாவட்டம் ராஜிப்பூர் பகுதியை சேர்ந்த பயணி சமத் அலி செல்போனில் யாரோ ஒருவரிடம் உறக்க பேசியதாக தெரிகின்றது. பேச்சின் ஊடே அருவருக்கத்தக்க விதத்தில் அநாகரிகமான வார்த்தைகளை அவர் பிரயோகித்ததாகவும் கூறப்படுகின்றது. அவரின் சத்தமான மற்றும் அருவருக்கத்தக்க பேச்சை கண்டு பொறுக்க முடியாத எம்எல்ஏ ராகேஷ் பிரதாப் சிங் அவரிடம் இது குறித்து கேட்டுள்ளார். மேலும் அநாகரிகமாக பேச வேண்டாம், மற்ற பயணிகளுக்கு தொந்தரவாக உள்ளது என்றும் தடுத்துள்ளார்.
அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் அதுபோன்று பேசியதாக கூறப்படுகின்றது. ஒரு கட்டத்தில் இதே பேச்சு நீடிக்க இருவருக்கும் இடையே மோதல் மூண்டது. அதன் தொடர்ச்சியாக அனைத்து பயணிகளின் கண்முன் இருவரும் மோதிக்கொண்டனர். மற்ற பயணிகள் இதை கண்டு அலற விமானத்தின் சிப்பந்திகள் ஓடி வந்து இருவரையும் விலக்கி விட்டனர். நடுவானில் இருவரும் மோதிக்கொண்டதால் ஒரு கட்டத்தில் பயணிகள் கடும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். பின்னர் விமானம் லக்னோ விமான நிலையம் வந்தவுடன் இது குறித்து எம்எல்ஏ ராகேஷ் பிரதாப் சிங் போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து பயணி சமத் அலியை கைது செய்தனர். குஜராத்தின் கட்ச் நகரில் பூஜ் பகுதியில் இந்திய ராணுவ துருப்புக்களை சந்தித்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ துருப்புக்களுடன் கலந்துரையாடினார். இதன் பின்னர் அவர்களிடையே பேசும்போது அவர் பூஜ் மற்றும் கட்ச் பகுதிகளில் ராணுவ முக்கியத்துவம் பற்றியும் இந்தியாவின் கடந்த கால போர்கள் பற்றியும் குறிப்பிட்டார். கட்ச் நகரம் இருப்பது மிக முக்கிய புவியியல் அமைப்பு என்பது மட்டுமல்லாமல் உணர்வு பூர்வத்துடனான பூமி மற்றும் தைரியத்துக்கான பல தொடர் நிகழ்வுகளை கொண்டது. 1971ஆம் ஆண்டு போரில் அல்லது 1999ஆம் ஆண்டு நடந்த கார்கில் போரில் நம்முடைய துருப்புகளின் துணிச்சலை இந்த கட்ச் நகரின் எல்லைகள் கண்டன என்றார். இந்த இரு பகுதிகளும் பல நூற்றாண்டுகளாக இயற்கையின் சீற்றம் மற்றும் எதிரிகளின் படையெடுப்பு ஆகிய சவால்களை போர்கள் ஆயுதங்களால் மட்டுமே வெற்றி கொள்ளப்படுவதில்லை என்று கூறிய அவர், நல்லொழுக்கம், கண்ணியம் மற்றும் தொடர்ச்சியாக அதற்காக தயாராதல் ஆகியவற்றால் போர்கள் வெல்லப்படுகின்றன என்றார். அதனால் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதுடன் தினசரி பயிற்சியை நடத்தும் வழக்கம் கொண்டிருக்க வேண்டும் என்றும் அறிவித்தார். உங்களுடைய நலன், பாதுகாப்பு மற்றும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகள் என்னென்ன உள்ளனவோ அவற்றை எடுக்க அரசு ஒருபோதும் தயங்காது என்றும் உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் என்று அப்போது அவர் கூறினார். இந்தியாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்கும் முயற்சியினை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தை கைப்பற்ற 7 நிறுவனங்கள் தீவிர போட்டியில் உள்ளன. இந்தியாவின் அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானால் அச்சுறுத்தல் நீடிக்கும் நிலையில் எல்லைகளாக பாதுகாக்கும் நோக்கில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்களை படைகளில் இணைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதே நேரத்தில் சுயசார்பு கொள்கையின்படி உள்நாட்டில் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO அதிநவீன நடுத்தர மேம்பட்ட போர் விமானங்களை வடிவமைத்து வருகின்றது. இதற்கான ஒப்பந்தத்தை கைப்பற்ற L&T ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட், அதானி டிஃபென்ஸ் உட்பட 7 நிறுவனங்கள் முயற்சித்து வருகின்றன. இந்த நிறுவனங்கள் அளிக்கும் திட்ட மதிப்பீட்டின்படி பிரம்மோஸ் ஏவுகணை திட்ட தலைவர் சிவகானு பிள்ளை தலைமையிலான குழு ஆய்வு செய்து ராணுவ அமைச்சகத்திடம் அறிக்கை தாக்கல் செய்யும். 7 நிறுவனங்களில் 2 நிறுவனங்களை இறுதி செய்து ஒப்பந்தத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். 2 சக்தி வாய்ந்த என்ஜின்களுடன் ஒரு விமானியால் இயக்கக்கூடிய விதத்தில் 5ஆம் தலைமுறை போர் விமானம் வடிவமைக்கப்படுகின்றது. 5ஆம் தலைமுறை போர் விமானத்தின் உட்புறத்திலும் ஆயுதங்களை கொண்டு செல்ல முடியும். இந்திய 5ஆம் தலைமுறை போர் விமானங்களின் உட்புறத்தில் 1500 கிலோ இடையிலும் வெளிப்புறத்தில் 5500 கிலோ இடையிலான வெடிப்பொருட்களையும் எடுத்துச் செல்லும் விதத்தில் வடிவமைக்கப்படுகின்றது. இது தவிர 6500 கிலோ எடையுள்ள எரிபொருளையும் கொண்டு செல்லவும் முடியும். 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை இந்திய விமானப்படையில் 2035ஆம் ஆண்டுக்குள் இணைக்கும் நோக்கில் 125 போர் விமானங்களை தயாரிக்க 2 லட்சம் கோடி ரூபாய் திட்டம் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை அமெரிக்கா, சீனா, ரஷ்யா ஆகிய 3 நாடுகள் மட்டுமே வைத்துள்ளன. விரைவில் இந்த பட்டியலில் இந்தியாவை இணைக்க மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகின்றது.